பொழுது அது 2 வசனம் இருக்குதுங்க. அதுல முதல் வசனம் 4வது அத்தியாயம் 12வது ஆயத்துங்க. சூரத்து நிசால 12 ஆயத்து. இன்னொரு ஆயத்து சூரத்து நிசால 176வது ஆயத்து. இந்த 176 ஆயத்து முந்தின ஆயத்தை 12வது ஆயத்தை மாற்றி விட்டது. அவங்க சட்டத்தை சொல்றாங்க. இதன் மூலமாக குர்ஆனில் ஒரு பகுதியையே மறைக்கிறாங்க. குர்ஆன்ல ஒரு பகுதியை மறைச்சா அல்லது மறுத்தா அது குஃப்ர்ல கொண்டு போய் விட்டுப்படும். அந்த குஃப்ருடைய காரியத்தை செய்யறாங்க. அதாவது தாய் வழி சகோதர சகோதரிகளுக்கு என்ன பங்கீடு கிடைக்குமோ அந்த வசனத்தை மாற்றப்பட்டு விட்டதுங்கிறாங்க. அப்படின்னா தாய் வழி சகோதர சகோதரிகளுக்கு என்ன சட்டம்? ஒரு ஆள் இறந்துட்டாரு, அவருடைய சொத்துல இருந்து தாய் வழி சகோதர சகோதரிக்கு என்ன கொடுக்கணும் அல்லாஹ் தஆலா சொல்றான். எந்த சட்டம் வசனம் மாற்றப்பட்டுன்னு சொன்னாங்களோ அந்த இதுல இப்ப இவங்க மாற்றப்பட்டுன்னு சொன்னா அது எப்படி ஆகும் அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும். எப்படின்னு கேட்டா அந்த முதல் வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு சகோதரன் சகோதரி இருந்தா என்ன சட்டம்? 4வது அத்தியாயம் 12வது ஆயத்துல வைன்கான ரஜுலுன் யூரசு கலாலத்தன் அப்படிங்கிற வசனத்துல ஒரு மையத்துக்கு ஒரு சகோதரர் இருக்கிறாரு அல்லது சகோதரி இருக்கிறாங்க. இந்த 2 பேர்ல ஒவ்வொரு ஆளுக்கும் சகோதரி இருந்தாலும் சரி அல்லது சகோதரி இருந்தாலும் சரி, அவர் இறந்து போனார்ல, அவருடைய சொத்துல இருந்து 6ல் 1 கிடைக்கணும். பலிக்குள்ளி வாஹிது மின்ஹும சுதுசு அப்படின்னு. அதுக்கு ஃபைன்கானும் அக்ஸமிதாலிக்க ஒரு ஆள் இல்லைங்க, அதுக்கு விட அதிகமா இருக்கிறாங்க. 2 பேர் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க. இப்ப என்ன சட்டம்? ஃபஹும் ஷுரக்காவு ஃபிஸ்ஸுலுசி, இறந்து போனுடைய சொத்துல இருந்து 3ல் 1 பகுதியை எடுத்து எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சமமாக பங்கீடு செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டங்க. இது தாய் வழி சகோதர சகோதரிக்கு உண்டான சட்டம். இந்த சட்டமே மாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிறாங்க. அடுத்து இன்னொரு வசனம் இருக்குதுங்க. அது அல்லாஹ் தஆலா சொல்றான், வலஹு உக்துன் ஃபலஹா நிஸ்ஃபு மா தரக். ஒரு ஆள் இறந்துட்டாரு, அவருக்கு ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அவருடைய சொத்துல இருந்து பாதி கிடைக்கும். பைன்கானத்த சனத்தைனி 2 பேர் இருக்காங்க, 2 சகோதரிகள். அப்படி இருந்தா ஃபலஹுமா சுலுசானி மிம்மா தரக்க, இறந்து போனார்ல, அவருடைய சொத்துல இருந்து 3ல் 2 பங்கு கொடுக்கணும். பைன்கானு இஹ்வத்தர் ரிஜாலன் வனிசான், அந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. வெறும் சகோதரி மட்டும் இல்லாம அல்லது வெறும் சகோதரன் மட்டும் இல்லாம சகோதரிகளும் இருக்கிறாங்க, சகோதரர்களும் இருக்கிறாங்க. இப்படி இருந்தா என்ன செய்யணும்? ஃபலில் ரகர் மிஸ்ரு ஹவ்வில் உன்சைன், 2 பெண்களுக்கு கிடைக்கக்கூடியதை ஒரு ஆணுக்கு கொடுக்கணும் அல்லது 2 சகோதரிகளுக்கு கிடைக்க வேண்டியது ஒரு சகோதரர் கொடுக்கணும். இப்ப இவங்க என்ன சொல்ல வர்றாங்க? இந்த சட்டம் இருக்குது. இப்ப பின்னால சொன்னல இது இருக்குது, முன்னால சொன்ன சட்டம் தான் மாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிறாங்க. அந்த மாற்றப்பட்டுங்கிற சட்டம் எதுல இருந்து எடுத்தாங்க, ஏன் எடுத்தாங்க அப்படின்னு புரியணும். அப்படி மாற்றப்பட்டுன்னு சொன்னா தாய்வழி சகோதர சகோதரிகளுக்கு இறந்து போன சொத்துல இருந்து என்ன கிடைக்கும் அப்படிங்கறதையும் சொல்லணும். அதே போல பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயமா சொல்லும் பொழுது தலைப்பு 229 எண் வரிசையில பக்கம் எடுத்துட்டா புதுசாக அவங்க போட்ட எடிஷன்ல 1295வது பக்கம், யூசுப் நபி மனதால் நாடியது குற்றமா அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு வசனம் வருதுங்க, வலக்கது ஹம்மத் பிஹி. இந்த ஜலீஹா அலைஹிஸ்ஸலாம் அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நாடுனாங்க, அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்து வஹம்ம பிஹா, யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அவங்கள நாடுனாங்க, நாட்டு இருப்பாங்க. எப்போ? லவுலா அர்ரா புர்ஹான ரப்பிஹி, இறைவனுடைய அத்தாட்சியை பார்க்காமல் இருந்திருந்தால் உங்களை நாளைக்கு தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம அர்த்தம் வைக்கிறோம். ஆனா இவங்க என்ன அர்த்தம் வைக்கிறாங்க? இல்ல, ஜலீஹா அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நாடிட்டாங்க தவறுக்கு, அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் தவறுக்கு நாடிட்டாங்க. ஆனா அந்த ஆதாரத்தை பார்த்தனாலதான் அது விடுவித்தாங்க, விடுதலைப்பட்டாங்க. இல்லாட்டி தவறு செஞ்சே இருப்பாங்க. ஆனா நாட்டம் தவறு செய்யணும் எண்ணம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் வந்தது என்று அவங்க எழுதியிருக்கிறாங்க. இப்படி ஒரு கருத்தை எழுதிவிட்டு இப்னு கசீருடைய ஒரு கருத்தை அவங்க சொல்றாங்க. இது அரபி மொழி பிரகாரம் இப்படி சொல்றாங்கல்ல, நம்ம சொல்ற அர்த்தம் அரபி இலக்கண பிரகாரம் தப்பா. நம்ம எப்படி சொல்றோம்னு சொன்னா, வலக்கத்து ஹம்மத் பிஹி, ஜலீஹா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நாடினாங்க, அது முடிச்சிட்டோம். ஹம்ம பிஹா, யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அந்த பெண்ணை நாடி இருப்பாங்க. எப்போ? லவுலா அர்ரா புர்ஹான ரப்பிஹிங்கிறோம்.
அவங்க அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சியை ஆதாரத்தை பார்க்காமல் இருந்திருந்தால் அப்படின்னு அர்த்தம் வைக்கிறோம்ல. இது அரபி இலக்கண பிரகாரம் தப்பான். இப்னு கஸீர் தான் சொல்லி இருக்கிறாராம். இப்னு கஸீர் என்ன சொல்றாரு அவர் தஃசீர் நம்ம பார்த்தா அவர் தப்புன்னு சொல்லல. வஃபி ஹாதல் கௌலி நதுருன் மின் ஹைஸுல் அரபியாங்கிறாரு. அரபி மொழி பிரகாரம் இதிலே சர்ச்சை இருக்கிறதுங்கிறாரு. எல்லா கருத்துக்கள்லையும் அரபி இலக்கணத்தை எடுத்துட்டீங்களாக்கா சர்ச்சைகள் இருந்துகிட்டே இருக்கும். கூபியன்கள் பசையன்கள் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது இலக்கண சர்ச்சை. அந்த சர்ச்சையை பற்றி தான் அவர் சொல்றாரே தவிர இது யோகோபித்த பிரகாரம் அரபி இலக்கண பிரகாரம் தப்புன்னா சொன்னாரு. அப்படி தப்பா இருந்திருந்தா அல்லாஹ் குர்ஆன்ல இதே அமைப்புல இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கிறானே, இன் காதத்துல துபிதி பிஹி லௌலா அர் ரபத்னா அலா கல்பிஹா. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருடைய உள்ளத்தை நம்ம உறுதிப்படுத்தாம இருந்திருந்தா அவங்க வெளிப்படுத்தி இருப்பாங்க. அப்ப எப்படி அந்த வசனத்துல வாசம் இடம்பட்டிருக்கோ அதே தான் இடம்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா எந்த அர்த்தம் நம்ம வைக்கணும் சொல்றோமோ அதே அமைப்புல தான் இப்ப 2வது ஓதி காட்டினால அங்க அவங்க தர்ஜமால வச்சிருக்கிறாங்க. எப்படி வச்சிருக்கிறாங்க? அவரது உள்ளத்தை நாம் பலப்படுத்தி சகோதரர்களே, நாம நம்முடைய முதல் அமர்வுல எடுத்து வச்ச 2க்குமே பதில் சொல்லல. கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முரண்பட்டு பேசுனீங்கன்னு கேட்கிறேன். அந்த முரண்பட்டு பேசுனதுக்கு பதில் சொல்லாம நீங்களும் தானே முரண்பட்டீங்கன்னு சொல்றாரு. அப்ப அவர் முரண்பட்டது நிரூபணமாகிவிட்டது. இருட்டடிப்பு செஞ்சிருக்கேன்னு கேட்கிறேன். இது இருட்டடிப்புங்கிறார். நம்ம இருட்டடிப்பா முஸ்லீம் என்று ஒரு இடத்துல சொன்னார்னா அதுக்குரிய வாசகம் மட்டும் போதும். 1.5 மணி நேரம் பயான் வேண்டியதில்லை. அதுக்குரிய ஆதாரங்கள் நிறைய காட்டியிருக்கலாம். அது நமக்கு தேவையே கிடையாது. முஸ்லீம் என்று ஒரு இடத்துல சொல்றீங்க, முஸ்லீம் இல்லைன்னு இன்னொரு இடத்துல சொல்றீங்க. இதுதான் பிரச்சனை. இதுக்கு அது போதுமானது. அதே நேரத்தில் பின்னாடி உள்ள ஹதீஸ் எல்லாம் சொல்ல வேண்டிய அதையும் எடுத்து செஞ்சுட்டேங்கிறாரு. அதைத்தான் சொல்லிட்டு வர்றமே. இப்னு அசாக்கிர முதல்ல தூக்கி போட்டோமே. நீங்க பின்னாடி சொல்றீங்கல்ல, இந்த பின்னாடி சொன்னதுல ஒண்ணுதான் இப்னு அசாக்கிர். அந்த இப்னு அசாக்கிர்ல தான் பாதிய மாற்றப்பட்டுருச்சு. அல்ல கண்டிச்சுட்டான்னு சொன்ன ஒரு விஷயத்தை மறைச்சிட்டு கண்டிக்கப்படலைங்கிற மாதிரி சட்டத்தை உல்டாவாக்கி குர்ஆனுக்கு எதிராக நபி வழிக்கு எதிராக மார்க்கத்தில் திட்டமிட்டு உங்க கருத்தை நுழைக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஹதீஸ்ல நீங்கள் மோசடி செஞ்சிருக்கீங்கிற பயங்கரமான குற்றச்சாட்டு நான் சுமத்தி இருக்கிறேன். அதுக்கு பதில் சொல்லாம ரொம்ப லைட்டான செய்யற அவங்க தான் மோசடி செய்ய. இது மோசடியா? இது நீங்க விளங்கிற வேண்டியதுதான். அப்ப இது மாதிரி நிறைய தெலுமுல் பண்ணிருக்கிறாங்க. அடுத்து என்ன செய்யறாங்க? நம்மளை நோக்கி ஒரு 3 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வி? தொடைய மறைக்கிற சம்பந்தமா முன்னாடி என்ன சொன்னார்கள், பின்னாடி என்ன சொன்னார்கள்? முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு பின்னாடி வேற ஒன்னு சொல்றது விஷயம் இருக்குல்ல, அது 2 வகை இருக்கிறது. முன்னாடி ஒன்றை நம்ம தவறா விளங்கி கொண்டு நான் தவறா விளங்கி விட்டேன், இப்ப நான் மாற்றிக் கொள்கிறேன் என்று சொல்வது ஒரு நிலை. இன்னொன்னு என்ன? முன்னாடி சொல்லதை மாத்தாம அதை டிக்ளேர் பண்ணாம இன்னைக்கு இதை சொல்றது நாளைக்கு அதை சொல்றது நாளை கழிச்சு இதை சொல்றது என்று சொல்றதுதான் முன்னுக்கு பின் முரண் என்பது. முன்னாடி சொல்றதை மாற்றி சொல்றது என்பதுல அறிவிச்சு டிக்ளேர் பண்ணிவிட்டு சொன்னால் அதுக்கு பேர் முரண் கிடையாது, திருத்தம். எல்லா இமாம்களும் ஷாஃபி இமாம் கதீம் ஜதீத் முந்தின சொல்லு பிந்தின சொல்லுன்னு இருக்கிறது. பிந்தின சொல்ல அவர் சொல்லும் பொழுதே முந்தின சொல்ல வாபஸ் வாங்குறார். அப்ப நாங்க தொடை சம்பந்தமாக முன்னாடி எழுதணும், அப்புறமேல தொடையை மறைக்க வேண்டியதுன்னு எழுதணும். எப்படி எழுதணும்? சந்தர்ப்பத்துக்கு தகுந்தவாறு எழுதணுமா, விவரத்தோட காரணத்தோட எழுதணுமா? எப்படி எழுதியிருக்கிறோம்? அந்த அந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறோம். அவர் எதிர படிச்சாரோ, நாம் முன்னால் செய்தது தவறு என்று தெளிவாகும் போது அதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு முன்னாடி நாங்கள் தவறாக சொன்னோம், நீங்க ஒண்ணு கண்டுபிடிக்கல, இதை நாங்க தான் சொன்னோம். முன்னாடி நாங்கள் தொடை சம்பந்தமாக இந்த கருத்தில் இருந்தோம், அது தவறு என்று இப்ப தெரிய வருகிறது அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு மாத்திரம் அதுக்கு பேர் முரண்பாடா? அது பித்தலாட்டமா? மக்கள்கிட்ட தெளிவா வச்சுட்டோமே. அப்ப நீங்க என்ன பண்ணல? அபு தாலிப் முஸ்லீம் சொன்னதை நான் ஏற்கனவே சொல்லி வந்தேன், இப்ப நான் தவறாய் கண்டுபிடித்து விட்டேன் சேர்த்து சொல்லியிருக்கிறீங்களா? 2 முரண்பட்டு பேசுனீங்கல்ல. ஒண்ணு, நான் இந்த கருத்தை முதல்ல சொல்லி வந்தேன், அதை மாற்றி விட்டேன் என்று சொல்லிட்டு சொல்லணும். இது சொல்லும் போது உங்களுக்கு ஞாபகம் வரணுமா இல்லையா? ஆஹா, நம்ம வேற மாதிரி முதல் சொல்லி இருக்கிறோமே, அதை இந்த இடத்துல திருத்தணுமே, அது மென்ஷன் பண்ணணுமே நினைக்கணுமா இல்லையா? அப்ப எங்க மாத்தினீங்க? எந்த இடத்தில் நான் இப்படி தவறா சொல்லிட்டேன்னு மாத்தினீங்க? அதனால இது ஒரு கொஸ்டினே இல்லை, இது முரண்பாடு கிடையாது, தவறுகளை திருத்திக் கொள்ளுதல்.
எத்தனை கருத்துக்களை முன்னாடி ஒரு கருத்துல இருப்போம், சொல்லி காட்டணும்னு என்ன செய்வோம், நம்ம திருத்திக் கொள்வோம். இது ஒரு விஷயம். அடுத்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த கலாலா விஷயமாக வந்து அவங்களுடைய தர்ஜுமாவிலே முன்னாடி உள்ளதை பின்னாடி உள்ளது மாத்தி